गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 20/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53 திதி இன்று மாலை 4:38 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் காலை 11:13 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாம யோகம் இரவு 7:11 வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 4:38 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்குது, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று காலை 11:13 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடும் செய்யலாம். இன்றைக்கி விநாயகர் வழிபாடும் செய்யலாம், சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி துளசி, அந்த துளசியும் அது கூட வில்வ இலையும் வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்மாவும் கிரக நிலைகளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்மாவும் கிரக நிலைகளும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய கர்மா இருக்கும், அதனால் குடும்பத்தில் ஒரு மேன்மையே இருக்காது. அதே மாதிரி அஸ்தமனம் ஆயிருந்தால், இப்போ சில கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும், அந்த அஸ்தமனத்தினால என்ன ஏற்படும், அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, அதாவது அஸ்தமனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைகிறதோ அந்த கிரகத்தின் காரக வழியில் ஜாதகர் பூர்வ புண்ணியத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூர்வ புண்ணியத்தில், பூர்வ ஜென்மத்தில், பூர்வ புண்ணியன்றது 5ஆம் இடம் இல்லைங்களா? அப்போது அந்த ஜாதகர் பூர்வ ஜென்மத்தில் மறைவில் பாவர் கர்மாவை அவருக்கு செய்துள்ளார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிரகம் அஸ்தமனம் அடைகிறதோ அந்த கிரகத்தின் காரகர் வழியில் ஜாதகர் பூர்வ ஜென்மத்தில் மறைவில் பாப கர்மாவை செய்துள்ளார் என்பதை குறிக்கும். சரி, இந்த கிரகம் அஸ்தமனம் ஆகியிருக்கே, அந்த கிரகத்தின் நாள், நட்சத்திரம், தினகோரை வரும் சமயம், நடைபெறும் தினத்தில் வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சனி கிரகம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் அவர் சனிக்கிழமையில், நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, வெளியூர் சுற்றி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு உயர்வே இருக்காது. அந்த உயர்வு எதனால் அப்படின்னா, ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆகி இருக்கும்போது அவர் மறைமுகமாக போன ஜென்மத்தில் ஒரு பாப கர்மாவை செய்ததா அர்த்தம். அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
சூரியனின் சிவனின் அம்சம். சூரியன் வந்து சிவனின் அம்சம் இல்லையா? பிரதோஷம் சூரியன் அஸ்தமன வேளையில் வழிபாடு செய்யும்போது அஸ்தங்க தோஷம் சூரியனால் ஏற்படும் ஒன்று. அஸ்தங்க தோஷத்திற்கு பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்கோ அந்த கிரகத்துக்கு உரிய ஒரு வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மையை தரும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கர்மா விலகக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மா வந்து உங்களுக்கு விலகும். இதுக்கு முக்கியமாக வழிபாடு அப்படின்னும்போது பிரதோஷ வழிபாடு தான் இது. அதாவது அஸ்தங்க தோஷத்திற்கு பிரதோஷ வழிபாடு, அதுவும் சனிக்கிழமைகளில் வருகின்ற ஒரு பிரதோஷத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு நன்மையை தரும். இது செய்து பாருங்கள், நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாட்டை செய்தால் உங்களுடைய அந்த பாவ கர்மாக்கள் தீருகின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு முயற்சி, ஒரு கடுமையான முயற்சிக்கு உண்டான இன்றைக்கி பலன் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அண்டை அயலார் ஆதரவோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், அதாவது உயர்நிலை கல்வி படிக்கிறவர்கள், அது தொடர்பான விஷயத்தில் சிந்தித்து கொஞ்சம் செயல்படுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி கணவன் மனைவிடையே புரிதலும் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்குள்ளாரியே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சூடு அதிகமாகும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் இப்போ வெயில் காலம் வேறு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நீங்கள் சூடு ஓவராக ஆகாமல் பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். கண்ணெல்லாம் செவந்து போயிடும், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துலேயே வேறு சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் தலைவலி சம்மந்தப்பட்டது, பல்வலி சம்மந்தப்பட்டது. ஏன்னா செவ்வாய் பல்லு அது உங்கள் ராசிலே இருக்கார். அது மாதிரி உடல் சூடாகாமல் உடல்நிலையை பார்த்துக்கிட்டால் மிக நன்மையாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி பயணங்களாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் 7ஆம் எண், அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்மையாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்க நிறைய இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அக்கம்பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இழுபறியான தன வரவுகள் இனி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் சிக்கனம் இன்றைக்கி தேவை. பொன் பொருள் சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். வாக்கு சாமர்த்தியத்தால் சில நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பொருள்களில் கவனம் தேவை. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டு பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அது ஆசையும் இருக்கும். அதனால் அந்த பொருட்கள் மீது ஆர்வம் உள்ளவர்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா சில பேர் வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால்
தன வரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சால் இன்னும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், உத்தியோகத்திலாகட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுவது சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 7ஆம் இடத்தை 3 கிரகம் பார்க்குது. குரு, சுக்கிரன், அதே மாதிரி சந்திரன். அதனால் ஒரு புதிய செயல் திட்டம் உங்கள் மனசில் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை சுபகாரியம், சுப பேச்சு வார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். எதிர்பாராத சில மாற்றங்கள் இன்றைக்கி உண்டாகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நன்றாக இருக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். பூர்வீக சொத்து வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நேர்மறை சிந்தனையோடு இன்றைக்கி செயல்படுங்கள். தேவையற்ற எதிர்மறை சிந்தனை வேண்டாம். மனதில் இருந்து வந்த இறுக்கங்கள், ஒரு மாதிரியான ஒரு மன உளைச்சல்கள் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனதளவில் இருந்து வந்த சில உளைச்சல்கள், மன இறுக்கங்கள் இது எல்லாம் இன்றைக்கி விலகும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தன வரவுக்கு ஏற்ப இன்றைக்கி செலவுகளும் கூடும், விரயங்களும் ஏற்படும். வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குருச்சந்திர யோகம்தான் 12ஆம் இடத்துல இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வரவுக்கு ஏற்ப செலவுகளும் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். புதிய வீடு மற்றும் நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் தெளிவாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா விதத்தில், அதாவது சந்தேக உணர்வுகளை இன்றைக்கி வெளிப்படுத்தாமல், அதாவது குடும்பத்திலே ஆகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், சந்தேக உணர்வுகளை இன்றைக்கி விடுத்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கும். தாயாரால் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி சுமூகமாக முடிகின்ற ஒரு தருணம். தந்தையால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு ரீதியாக உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். தன வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்க, இந்த
இன்சூரன்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலை அறிந்து பேசுவது இன்றைக்கி ரொம்ப சிறப்பை தரும், ஒரு நம்பிக்கையை மேம்படுத்தும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி சிறப்பை தரும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மை இருக்கும், தொழில் மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி வெளியூரில் வேலை கிடைப்பவர்களுக்கு இப்பொழுது மிக ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும். இப்பொழுது அது கிடைச்சா வேணான்னு சொல்லாதீங்க, போயிடுங்க. ஏன்னா வெளியூரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். அதே போல் லாபங்களும் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் குறையும். அதே போல் மகிழ்ச்சி நிலவும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனதில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலை செய்தாலும், எந்த விஷயத்தை எடுத்தாலும், குடும்ப விஷயமாகட்டும், வெளிவட்டார விஷயமாகட்டும், ஆலோசித்து முடிவு எடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சிறு சிறு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகக்கூடிய தன்மை, வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். திடீர் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன், தந்தையிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். பிள்ளைகளுடைய உயர் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நிகழும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க, சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும்.
அதனால் கவனமாக இருங்க. அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நண்பர்களோடு சில நெருடல்கள் தோன்றி மறையும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிருங்கள், சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு தேவை. ரொம்ப எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், நினைத்தது நிறைவேறும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களால் உதவிகரம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை பகிர்வதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளை தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பயணங்களால் ஆதாயமும் அறிமுகமும் ஏற்படும். மனசில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி வேலை ஆட்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் சுப வார்த்தை பேசக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆனால் அவர்களிடம் குடும்ப விஷயத்தையோ இல்லை ஒரு ரகசியத்தையோ பகிர்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். புராடம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகள் மேம்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அதாவது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவு பெறும். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். எதிர்பாராத தன வரவு இன்றைய தினம் கிடைக்கும். அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத புதிய பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உடலில் இருந்து வந்த அசதியெல்லாம் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கற்பனை கலந்த உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குண இயல்புகளில் மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் மன குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும்
சிந்தித்து செயல்படுங்கள், யோசித்து செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. விவசாய துறையில் நுட்பமான ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. உயர்கல்வி சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அதே போல் பல் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்கங்க. கை கால் வலி, கால் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட வலி, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். அதே சமயத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இப்பொழுது புதிய வண்டி வாகனம், காரு, அதாவது 4 வீலர் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி மதிப்பு மரியாதை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மாற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.